ஹாய் ஆல்சோ ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு கொஞ்சம் கேப் விட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் எக்கு கிரேவி வச்சு சாப்பிட்டுட்டு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு நல்லா இருந்தது. சரி எல்லாருமே வந்து காய் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயாச்சு. ஸோ போயிட்டு காயெல்லாம் அந்த வீக்குக்கானது வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போலாம் காய் ரேட் எனக்கு தான் அதிகமாக இருக்கா இல்லை ஜென்ரலாகவே வந்து ஏறிடுச்சான்னு தெரியல. கொஞ்சம் காய் வாங்கினாலே எப்படியும் 500 மேலே பில்லு வந்துடுது. அப்போ தான் சக்கரை பூசணி ஒன்று ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணாங்க. நான் ஒரு கீத்து வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணேன். ஸோ அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, சீரகம், பட்டை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. ஸோ தாளிச்சிட்டு கட் பண்ண அந்த சக்கரை பூசணியை போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. ஸோ வதக்கினதுக்கப்புறம் அதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. ஸோ வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக சீரகத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து புளிக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அன்றைக்கி கொஞ்சமாக ரசம் வச்சு இந்த பூசணி பொரியல் வச்சு சாப்பிட்டோம். கூடவே நேற்று வச்சு மீன் குழம்பு இருந்துச்சு, அதுக்கும் தொட்டுக்கிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அந்த பூசணி பொரியல் ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.